வெயில் காலம் வந்தாலே ஐஸ் வாட்டரையும் ஐஸ்கிரீமையும் தேடி ஓடுறீங்களா? நில்லுங்கள். அந்த தற்காலிக குளிர்ச்சிதான் உங்கள் உடலுக்கு அதிக கேடு. நம் பாட்டன் பூட்டன் அக்னி நட்சத்திர வெயிலை எப்படி சமாளிச்சாங்க தெரியுமா? இதோ அந்த ரகசிய பானம் உங்கள் வீட்டு சமையலறையிலேயே இருக்கு. இந்த வெப்பத்திலிருந்து நம் உடலை ஒரு கவசம் போல காக்க நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த உணவு முறைகள் என்னென்ன, எதை சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும், விரிவாக பார்ப்போம். நம் அன்றாட உணவில் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக நீராகாரம் குடிக்கும் பழக்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். முதல் நாள் இரவு சோற்றில் ஊற்றி வைத்த தண்ணீர் காலையில் சிறந்த புரோபயாட்டிக் உணவாக மாறுகிறது. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் உடல் சூட்டை வேரோடு தணிக்கும். செயற்கை குளிர்பானங்களை தவிர்த்து இயற்கை தரும் இளநீர், பதநீர் மற்றும் நுங்கு ஆகியவற்றை நாடுங்கள். குறிப்பாக தர்பூசணி மற்றும் முலாம்பழத்தில் 90% மேல் நீர்ச்சத்து உள்ளது. இவை வெயிலால் ஏற்படும் சோர்வை, ஹீட் எக்ஸாஷனை நீக்கி உடனடி ஆற்றலை தரும். மதிய உணவில் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளுக்கே முதலிடம் தர வேண்டும். வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சௌசௌ போன்றவை இரத்தத்தில் நீர்ச்சத்தை பராமரிக்க உதவும். மேலும் கோடையில் வரும் வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண்ணை தடுக்க மணத்தக்காளி கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. சித்திரை வெயிலுக்கு மோர் ஒரு வரப்பிரசாதம். தயிரை விட மோராக பருகுவதே சிறந்தது. இதனுடன் கம்பங்கூழ் அல்லது கேழ்வரகு கூழ் சேர்த்து சாப்பிடுவது உடலை நீண்ட நேரம் குளிர்ச்சியாக வைத்திருக்கும். இதிலுள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு மிகவும் உதவும். இந்த காலத்தில் காரமான மசாலா உணவுகள், அதிக எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் துரித உணவுகளை தவிர்க்க வேண்டும். இவை பித்தத்தை அதிகரித்து உடல் உபாதைகளை உண்டாக்கும். அதேபோல உடலில் நீர்ச்சத்தை குறைக்கும் காஃபி, டீ பயன்பாட்டையும் குறைத்துக் கொள்வது அவசியம். இந்த வீடியோல சொன்ன 5 விஷயங்கள்ல நீங்க ஏற்கனவே எதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது ஆரோக்கியமான கோடைக்கால டிப்ஸ் இருந்தா அதையும் மற்றவர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு பயணிக்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.